ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் மக்ரூனி பாஸ்தா, அதாவது மசாலா சிக்கன் பாஸ்தா தான் நம்ம எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சாப்பிட்லாம், டின்னர்லேயும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஷெல் பாஸ்தா ஃபேவரட் சேமியா இருக்கு இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட் தான் ஷெல் பாஸ்தா. இது நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்துக்கலாம். ஏன்னா அதே பாத்திரத்தில் தான் நம்ம தண்ணி அளந்து போடணும். ஸோ நான் 3/4 கிலோ அந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். சங்கு மாதிரி இருக்கும், இது மக்ரூனின்னு கூட சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்களா, சங்கு மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுடலாம். பாத்திரம் நல்லா சூடாயிட்டோம். சூடானவுடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கோல்டு வின்னர் ஆயில், 150 கிராம் கோல்டு வின்னர் ஆயில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மசாலா தான் ஆஸ் யூஷுவல் தான். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா பாருங்க பிங்கிஷாக இருக்கு. நல்லா வதக்கிட்டோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு, அத்ரக் லசன் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனில் இருக்க தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அத்ரக் லசன் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இதுதான் ஜிஞ்சர் கார்லிக் அத்ரக் லசன் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். டமாட்டர்
ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, சிக்கன், தக்காளி, அத்ரக் லசன் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் தயிர், தஹி 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மிர்ச்சி பவுடர் 1 ஸ்பூன், ஹல்தி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், புதினா வாசனைக்காக, கொத்தமல்லி இதுவும் கொஞ்சம் வாசனைக்காக. இதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்தாக்கு தேவையான ஸ்பைசி மசாலா இதுதான். நீங்க இதே மெத்தட்ல சிக்கனுக்கு பதிலாக எறா போட்டு கூட நீங்க செய்யலாம். இப்போ நம்ம பாஸ்தா அளந்தோம் இல்லையா, அதுல நம்ம 2 இந்த பாத்திரத்துல தண்ணி ஊற்ற போறோம். ஸோ எப்படி பிரியாணிக்கு 1 ஆழத்துக்கு 2 ஆழக்கு தண்ணின்றமோ சேம் அதே பேட்டர்ன் தான். ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து ஊற வைக்கல, அப்படியே போட போறோம். அதனால அந்த பாத்திரத்துல அளந்த பாஸ்தால 2 பாத்திரம் தண்ணி நம்ம போட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட். நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்ல சால்ட் எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கணும். இதை தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும். நம்மளுடைய கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு, பாருங்க எப்படி கொதிக்குதுன்ட்டு. இது கொதிக்கும் போதே நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற கிரேவில பாஸ்தா மக்ரூனி, சங்கு மக்ரூனியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க சால்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கொதிக்கணும். சில பேருக்கு சூப் மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கும்போது இதை இறக்கி வச்சிடுங்க. சில பேருக்கு வந்து மசாலால பெரட்டின மாதிரி வேணும்னா கொஞ்சம் அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரட்டின மாதிரியும் இருக்கக்கூடாது, மீடியம் லெவலில் இருக்கணும். செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நாஸ்டாக்கு இது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப யம்மியான ஒரு பாஸ்தா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து நான்வெஜ் சேர்த்துருக்கோம், அதனால் குழந்தைங்களாம் விரும்பி மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. பாஸ்தா வெந்துச்சான்னு பார்த்துக்குங்க. நல்லா பாஸ்தா வேகணும். சில பேர் இதை வந்து குக்கரில் கூட வைப்பாங்க. குக்கரில் வச்சா 2 விசில் போதும். நம்ம பாஸ்தா வந்து பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ், அந்த கிரேவியோட திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து ஆற அந்த தண்ணி நல்லா ஈர்த்துடும். நம்மளோட மசாலா, ஸ்பைசி மசாலா சிக்கன் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீட்டில் சமைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் காத்திருக்கேன். என் சேனலை இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.